ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா திருச்சூரில் இருக்கோம். நேற்று வந்து 11:30க்கு ரீச் ஆகணும். ஸோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு டெக்ஸ் வேலியெல்லாம் பார்த்துட்டு வரதுக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஹோட்டல் வந்து ஜிப்பு. ஸோ ஃபைன், நல்லா இருந்தது. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தோம். அண்ட் பக்கத்தில் தான் வந்து ஸ்ரீ வடக்கும்நாதன் டெம்பிள் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ இன்றைக்கி ட்ராவல் வந்து இங்கே டிஸ்டன்ஸ் பக்கத்தில் தான், ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஹோட்டல் வந்து நம்ம புக் பண்ணியிருந்தோம். பிளான் வந்து குருவாயூர் போகிறதா இருக்குது. ஸோ வில் சி. ஸோ எவ்வளோ நேரத்தில் சாமி பார்த்துட்டு வரோம். ஸோ காலையில் வந்து ஒரு காஃபி, டீ குடித்தோம். அண்ட் தென் பழம்பொரி சாப்பிட்டோம். வடக்குநாதர் கோவில் அமைவதற்கு காரணம் வந்து பரசுராமர். பரசுராமரோட பாவத்தை போக்குவதற்கு சிவபெருமானுக்கு அங்கே ஒரு கோவில் கட்ட ஆரம்பித்தார். ஸோ கோவில் பணியெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக சிவபெருமான் தன் சிவகண்களில் ஒன்றான சிம்மோதரனை அனுப்பி பார்க்க சொன்னார். ஸோ சிம்மோதரன் அங்கே போய் பார்க்கும்போது அழகான அந்த அமைதியை பார்த்துட்டு தியான நிலைக்கு சென்றார். நீண்ட நேரம் ஆகியும் சிம்மோதரன் வராததுனால சிவபெருமான் கோவிலுக்குள் சென்று ஆழ்ந்த தியானத்தில் இருந்த சிம்மோதரனை தன் கால்களால் உதைத்து அங்கிருந்த தூணில் ஒளிமயமாய் காட்சி அளித்தார். சிவபெருமான் கோவிலுக்குள் வந்ததை உணர்ந்த பரசுராமர் சிவபெருமானுடைய கோபத்தை தணிக்க நெய் கொண்டு குளிர்வித்தார். இதனால சிவபெருமானுடைய உருவம் வந்து இங்கே நெய்லிங்கமாக மாறியது. இங்கே வந்து தினமுமே வந்து நெய் கொண்டு தான் இங்கே அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த எந்த ஒரு வெப்பத்திலுமே வந்து நெய் வந்து இங்கே உருகாது. ஸோ இங்கே வந்து 12 அடி உயரம், 25 அடி அகலம். ஸோ நம்ம போய் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், அழகாக இருக்கும். அப்படியே நீங்களும் விஷுவலாக பாருங்கள், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பார்க்கிங்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அதேமாதிரி இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள் இந்த கோவிலுக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கோவில் பார்த்திங்கன்னா, இந்த கேரளாவுக்குன்னே இருக்கிற கட்டிடக்கலை அமைப்பில் இந்த கோவில் இருக்குது. பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரம்மியமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கோவிலேருந்து வெளில வந்தாச்சு. வடக்கும்நாதன் டெம்பிள். சாலிடாக ஒரு 1 hour ஆச்சு. நல்லா தரிசனம். ஸோ 10 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க நடைய. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ ஓப்பனிங் டைம் வந்து காலையில் 5 o'clockலேருந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி மண்டேன்றதுனால கொஞ்சம் காலியாக இருந்தது. ஓகே, சூப்பராக இருந்தது. பாருங்கள் நீங்களே. இங்கே இருக்கிற கோவிலில் தான் இந்த அழகான பூரம் ஃபங்க்ஷன் வந்து பயங்கரமாக நடத்துவாங்க. ஸோ இங்கே தான் வந்து லைனாக யானைகளாக நிப்பாட்டி அதுக்கு அலங்காரம்லாம் பண்ணி பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். ஸோ இந்த கோவில் வந்து 9 ஏக்கரில் அமைஞ்சிருக்கு. இது வந்து திருச்சூர் மாவட்டத்தில் சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கிங்க்கெலாம் வந்து ப்ராப்ளமே இல்லை. ஆனால் இங்கே பூரம் ஃபங்க்ஷன் வந்து எப்போ நடக்கும்னா, ஏப்ரல் எண்டுலேருந்து மே ஸ்டார்டிங்குள்ளே நடக்கும். ஸோ 2 நாள் நடக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இப்போ நம்ம செக்அவுட் பண்ணுறோம் ஹோட்டல் ஜிப்லேருந்து. ஸோ இதுதான் நம்ம தங்கியிருந்த ரூம். சூப்பராக இருந்தது. ஸோ பெரிய சைஸ் பெட்டு, ஒரு சோஃபா மாதிரி இருந்தது. அப்புறம் இன்னொரு அடிஷ்னல் கார்டன் போட்டாங்க. ஸோ டிவி, சம் ஏசி இருந்தது. சூப்பராக இருந்தது. நல்லா ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டே. கூடவே வாட்டர் பாட்டில்ஸ், மினி ஃப்ரிட்ஜ் அண்ட் தென் கெட்டில் எல்லாமே அவைலபிளாக இருந்தது. நல்லா தூக்கம், நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ நல்லா ஒரு கம்ஃபர்டபுள், நல்ல ஒரு ஸ்டே. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோட்டல் பேர் வந்து ஜிப்பு. ஓகே, ஸோ ரெஸ்ட் ரூமும் நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் பாருங்கள். ஓகே, எஸ். ஸோ தேங்க்யூ. இப்போ நம்ம போகிறது வந்து ஸ்ரீ லக்ஷ்மி வராகமூர்த்தி டெம்பிள். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, லாஸ்ட் டைம் வந்து என் ஃப்ரெண்டோடு வந்தேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த டெம்பிள் தான் போகிறோம். இப்போ டைம் வந்து 1:15. ஸோ செக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ கோயில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. போய் பார்த்துட்டு அப்படியே குருவாயூர் கிளம்புவோம். ஓகே, ஸோ வாங்க எங்கள் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். எஸ். ஸோ ஹாய்.
ஸோ நம்ம இப்போ கிட்ட வந்துட்டோம் ஸ்ரீ லக்ஷ்மி வராக மூர்த்தி டெம்பிளுக்கு. சின்ன கோயில் தான், பட் ஆனால் நல்லாயிருக்கும். வாங்க. ஸோ நம்ம கோயில்கிட்ட போயிட்டுருக்கோம். வாங்க. இந்த ரோடு வியூலாம் பாருங்கள். இந்த ஊர் உள்ள ரொம்ப அழகாக இருக்குது. எஸ், வீடை சுற்றி மரம், நடுவில் வீடு, ஒரு நல்லா ஒரு சூப்பராக இருக்குது, அமைதியாக இருக்குது. கோயிலுக்கு வந்தாச்சு. நான் போட்டி இருக்கோம். தெரியும், போட்டி இருக்குன்னு தெரியும். எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ரொம்ப அழகாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம கோயிலேருந்து கிளம்பியாச்சு. ஸ்ரீ விஷ்ணு வராக டெம்பிள்லேருந்து கிளம்பிட்டோம் டுவர்ட்ஸ் குருவாயூர். குருவாயூருக்கு வந்து இங்கே 27 கிலோமீட்டர். அரவுண்டு இப்போ வந்து 2:30 ஆகுது. ரீச்சிங் டைம் வந்து 3:15 காமிக்குது. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் நம்ம போகிறோம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த வியூஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. இப்போ நம்ம குருவாயூருக்கு வந்துட்டோம். 3:30 ஆகுது. ஸோ லஞ்சு சாப்பிட்டு நம்ம லைனில் நிற்கலாம். டைம் வந்து 5 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. சாரி, 4 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம சாப்பிட்டு லைனில் நிற்கணும். ஓகே. ஸோ மொபைல்லாம் உள்ளே அலோடு இல்லையா? ஸோ கண்டிப்பாக வேஸ்ட் கட்டிட்டு தான் போகணும். எஸ், அவ்வளோதான். ஸோ மொபைல் ஃபோன்ஸ், வாட்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து லாக்கரில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே. இப்போ நம்ம இருக்கிறது குருவாயூர். இப்போ நம்ம சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ சாப்பிட்டு வந்து குருவாயூரில் நிற்கிறோம், குருவாயூர் கோயிலில். ஸோ அங்கே வந்து ஃபுல் வெயிட்டிங்காக இருக்காங்க. ஸோ மொபைல், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் வந்து நாட் அலோட். ஸோ அங்கே கிளாக் ரூமில் விட்டுட்டு வரணும். எல்லாம் பாய்ஸ் எல்லாம் வந்து வேஸ்ட்டு கட்டிட்டு வரணும். ஸோ ஃபார் கேர்ள்ஸ் சுடிதார் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஓகே. ஸோ இப்போ நம்ம சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ டைம் வந்து 7:45. 5 o'clock நின்று நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 3 hours ஆகிடுச்சு. நம்ம இப்போ சாமி பார்த்து வந்தாச்சு. நல்லா இருந்தது தரிசனம். சரி, மண்டேன்றதுனால கொஞ்சம் க்ரௌட் கம்மியாக இருந்தது. ஓகே. ஸோ எல்லோரும் வாங்க. தேங்க்யூ.